எங்கடா மாம்ஸ் பேக்ஸ் வண்டி ஸ்டாண்டில் விட்டு போகிறீங்கன்னு கேட்குறீங்க. வேறு எங்கேயும் இல்லைங்க, சென்னை தாங்க. அம்மாயி வீட்டு சென்னையில் இருக்குது. நம்மளும் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் சென்னையிலேருந்து பஸ் ஏறி வச்சுங்க. நானும் பஸ்ஸில் அப்பப்போ தான் போவேன். ஆனால் பஸ்ஸில் கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு. வெள்ளோடு தானே மழை வேறு பிரித்து ஓட்டிடுச்சு. நான் படிக்கும் போது இந்த காலேஜில் 4:30 விடுவானுங்க, இதில் 1:30 விடுவானுங்க. நம்மளே எப்படி ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. நம்ம வேறு எலிவெண்டரில் போகும்போது ஐயன் வேறு ஏற தெரியல. ஐயன் வேறு நம்ம மேலே விழுந்து கமுத்திட்டாரு. அதுக்கப்புறம் ஐயன் நம்ம தான் கூட்டிகிட்டு போனோம். தெரிஞ்சால் மட்டும் ஏறிங்க, தெரியாமல் கீழே விழுந்துடாதீங்க. ட்ரெயின் வேறு வரக்கு 20 நிமிஷம் இருக்குது. அம்மா டீ குடிக்கிறாங்க. இதான் எங்கள் அம்மாங்க, பார்த்துருப்பீங்க போன வீடியோ. நம்ம கோவை எக்ஸ்பிரஸ் கொத்தனார் வந்துட்டார். அவசரத்துக்கு டிக்கெட் புக் பண்ணுங்காட்டி விண்டோ சீட் கிடைக்கல. நானும் ஏனோ தானே உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் பாத்ரூம் போயிட்டு வெளியே வந்துட்டு வீடியோவில் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சேலத்தில் ஒரு அண்ணன் ஏறினார். அவர்கிட்ட கேட்டானே விண்டோ சீட்டில் உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவரும் உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னதான் காசு கொடுத்து டிக்கெட் புக் பண்ணாலும் இந்த மாதிரி விண்டோவில் உட்காந்து வரது ஒரு வரந்தாங்க. நாங்கள் எப்பவுமே சென்டரில் இறங்க மாட்டோம், பெரம்பூர்லேயே இறங்கிடுவோம். எப்பயுமே எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிற ஐயன் தான் ரொம்ப வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கிறாரு எங்கள் வீட்டுக்கு வண்டி. அவரை வேறு காணா இந்த மலையில் வேறு. ஒரு வழியாக அவரையும் பிடிச்சி நாங்கள் கிளம்ப வேறு சரியான டிராஃபிக்கு. மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அந்த டிராஃபிக்லேயே அங்கேயும் இங்கேயும் சுற்றி நாங்களும் கடைசியாக வீட்டுக்கு வந்துட்டோம். நான் கடைசியாக சென்னை வந்து 2.5 வருஷம் ஆச்சு. அம்மா வேறு அப்பா நிறைய தடவை வந்திருக்காங்க, அம்மாவும் பாப்பாவும். நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் அம்மா வேறு எங்கள் ஆயாட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. இது வேறு யாரும் இல்லை, நான் தான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என் தங்கச்சி. இது எங்கள் அம்மாவுக்கு 7ஆம் மாதம் வளகாப்பு பண்ணும்போது நான் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது. எப்பயுமே எங்கள் பாட்டிக்கு நான் சென்னை வந்து ஸ்பெஷல் தான். அதனால் நைட்டு 11:30க்கு சிக்கன் ஆக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரியான மழை. என்னதான் மழை எடுத்தாலும் சென்னையில் ஏசி போட்டுருந்தா தான் சுகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். மறக்காம வீடியோ ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மெரினா பீச்சுக்கு போயிருந்த கொஞ்சம் ஃபன்னான ஆக்டிவிட்டீஸில் இருந்தது. இந்த வீடியோவை என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ போடுறேன்.